கேக்குதா? கேக்குதுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். வாங்க. உங்களுக்கு நேத்தே அனுப்பிச்சிட்டேன். ஆமா ஆமா பார்த்தேன். சரி. ஒரு ஃப்ரீயா இருந்தா வருவீங்க அப்படின்னு நேத்தே அனுப்பிச்சிட்டேன். வேற கரெக்ட். யாருக்கும் ஆமா அனுப்பல. முதல்ல உங்களுக்கு தான் அனுப்பிச்சேன். ஆமா நான் பார்த்தேன். நேத்தே பார்த்தேன். ராஜி வந்திருக்காங்க. ராஜி ராஜி வந்திருக்காங்க. இங்கதான் அவங்கள பார்க்க முடியுது. ஹலோ வணக்கம் மேடம். பல எப்படி இருக்கீங்க? நேரங்கள்ல நல்லா ஒரே இருக்கீங்களா வசந்த் ஒரே டீச்சர்? ஒரே நல்லா ஊர்ல இருக்கேன். இருந்தாலும் நீங்க எப்படி பார்க்க இருக்கீங்க? முடியாது. ரொம்ப நாள் நல்லா ஆச்சு. இருக்கு. ஆமா, வாய்ஸே இப்பதான் கேட்கல. லீவ் விட்டாங்க. போன வாரம் தான் லீவ் விட்டாங்க. பிள்ளைங்களுக்கு கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. வெரி நைஸ். சரி அப்படின்ட்டேன். நீங்க சும்மா சார் பேசுறாங்கன்னு பார்த்தேன். சரி ஓகே வரலாம் ஓகே. அப்படின்னு வந்தேன். வாங்க வாங்க. வாக்கிங்க. ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நிறைய இந்த லா வந்து ஸ்கிரீன் பண்ணும்போது கொஞ்ச நேரம் விடுங்க, நான் நோட் பண்ண தெரியும். போன உங்களுக்கு உடனே ஃபாஸ்டா எடுத்துட்டீங்க. நான் நோ பாதி ப்ராப்ளம். நோட் பண்ணி வச்சிருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. இந்த வாரம் ஒரு 10 பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 10 பார்த்துருவோம். சிவகுமார் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரோட கதையா? ஆமா டிஃப்ரெண்டா அதான் எழுத்தாளர்களோட இதுதானே இது பண்றாரு. அவரு ஆமா. அந்த வித்தியாசமா செலக்ட் பண்றாரு. அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வசந்திமா வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. பிரசன்னா வணக்கம். வணக்கம் மேம். குத்தாலம் சீசன் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஜாஸ்தி. திருநெல்வேலிலாம் ஒரே சாரலாம். ரொம்ப நல்லா இருக்கான். வேலம்மா மேடம். முதம்மா வணக்கம். வசந்திமா ஆமா ஆமா. இப்போ வணக்கம் நம்ம மேடம். நம்ம ஊரு ஜில்லு ஜில்லு வணக்கம்மா, ஜில்லுன்னு இருக்கு. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கான். என் தங்கச்சி ரொம்ப சொன்னாங்க. நல்லா அவ்வளவு இருக்கு. திருநெல்வேலியே குற்றாலம் மாதிரி இருக்குது. நேத்து திருநெல்வேலி போயிருந்தேன், குற்றாலம் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அதான் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப நாள் ஆச்சு சாரல்ல நனைஞ்சு, இன்னைக்கு நல்லா நனைஞ்சேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்தாங்க, என்னம்மா கொடை இல்லாம போறீங்க? இருந்தாங்க, நானும் கொடை கொடை வேண்டான்ட்டு தான் நானே வந்துட்டேன். அது ஒரு தனி அனுபவம். நல்லா இருக்கும். இல்ல அந்த சாரல்ல நனைகிறது ஒரு தனி அனுபவம் தான். ஆமா ஆமா. நல்லவேளை ரோட்ல அப்படியே ஜாலியா ஓட முடியல. நம்ம ரோட யாராவது என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா மேடத்துக்கு நினைச்சிருவாங்க. அவ்வளவு ஆசையா இருந்தது இன்னைக்கு. ஓகே. ஒரு படத்துல ரேவதி அப்படி நனைஞ்சிட்டே ஆடுவா தெரியுமா? அப்படி ஆடணும் போல இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது. நேத்து கூட அந்த பாட்டு போட்டா. ஆஹ் மௌனராகம் 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 தான். வான்மேகம். பாருங்க, பாட்டோட சொல்றாங்க பாருங்க. வான்மேகம் அந்த பாட்டு. அடுத்த பாட்டு செஷன்ல பாடிடுங்க. அந்த படம் ஒரு ட்ரெண்ட் சென்டர்மா. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைய பார்க்காம எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பையனோட பழக்கம் கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு மோகன் அந்த கேரக்டர், ரேவதி கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணுவான். ஆமா ஆமா ஆமா. அந்த காலத்துல பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முன்ன பெண்ண தெரியாத பையனை எப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு கேட்கிற காலம் அந்த காலம் 90கள்ல. ஐ ரிமெம்பர் 90 2000 அந்த படம் வெரி குட். நல்ல ஒரு நல்லா நடிச்சிருப்பான். ரேவதியே நல்ல அதிசயமா மைக் மோகன் அந்த படத்துல நல்லா நடிச்சிருப்பான். அட்டகாசமா இருக்கும். பாட்டுன்னா அட்டகாசமா இருக்கும். பாட்டு அட்டகாசமா இருக்கும். அந்த ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பொதுவா மோகனுக்கு அவ்வளவு நடிக்க வராது. இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான். அது முதல் கேரக்டர் ஒரு ஹீரோ அந்த பையன் நல்லா நடிச்சிருப்பான். கார்த்திக். அது அவன் இயல்பாவே நடிப்பாரு. கொஞ்சம் நடிக்கக்கூடிய பையன் தானே, முத்துராமன் பையன்.
நாங்க கார்த்திகேயனா ஒரே வயசு ஆல்மோஸ்ட். நான் நடிக்க வரும்போது காலேஜ்ல அவனும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கான், நாங்களும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, அவனும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் நியூ காலேஜ்ல, நாங்களும் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். ஓ. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இது மாதிரி வாட்டர் ஹவுஸ் போட்டவங்கலாம் நடிக்கிறதுக்கு வந்துட்டான்னு கிண்டல் பண்ணாங்க. அப்ப அந்த சீசன்ல அப்படி இருந்தது. தெரியாது எனக்கு, படம் போஸ்டர் பார்த்து அலைகள் அலைகள் ஓய்வதில்லை தானே முதல் படம். கார்த்திக் வந்தப்ப நியூ காலேஜ்ல தான் படிச்சான் கார்த்திக். அப்படியா? சரி சரி சரி. காயத்ரி வந்திருக்காங்க, டாக்டர் காயத்ரி வாங்க. நேத்தி கூட வந்தாங்கல்ல காயத்ரி? நேத்திக்கு வரல. அமதா மேடம், ஏன் மேடம் கேமரா ஆஃப் பண்ணிடுறீங்க? சார் சார் நான் இல்ல முடிஞ்ச வாட்டி தான் வந்திருக்கேன், இப்பதான் தெரியுது. சாரி கொஞ்சம் சார். நல்ல பவுடர் கூட பரவாயில்ல பரவாயில்ல. பிளான் வரலையே சார். எப்படி மேடம்? நான் கொஞ்சம் கிச்சன்ல இருந்ததோட வந்து உட்கார்ந்துருக்கேன். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சன்ல இருந்த மாதிரி தெரியல. அதனாலதான் கொஞ்சம் அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படி இருந்தேன். காயத்ரி முடிஞ்சிருக்காதுன்னு நினைச்சிட்டு வந்தாங்க. என்ன கரெக்டா நாங்க பாக்குறீங்க? முடிச்சிட்டோம் காயத்ரி. ஆமா சார், என்ன தெரிஞ்சுது. பாக்குறீங்க? அதான் லீவா இல்லாம நினைச்சு சத்தம் போடாம. நாங்க எப்படி விட்டுருவோமா உங்களை? அமுதாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா லதா இருக்கேன் மேடம் எப்படி இருக்கீங்க? காயத்ரி. ரொம்ப நாள் ஆச்சு, காயத்ரிய பார்க்க முடியல, பேச முடியல. இனிமே வரேம்மா. காயத்ரி இப்படிதான் இனிமையான குரல் சொல்றேன். கேட்டு எவ்வளவு நாள் காயத்ரி ஆகுது? எங்க இருக்கம்மா? யூஎஸ்ஆ இப்ப? ஆமா மேம். ம். இனிமே வர ட்ரை பண்ணுவேன். இப்படிதான் சொல்றேன், வரதில்ல. அதனால நான் செஞ்சுட்டு சொல்றேன். கமெண்ட் பண்ணாதீங்க, அதுதான் இப்ப லாஸ்ட்ல அவங்க சொன்னாங்க. அதான் ஆமா, கமிட் பண்ணல. கமிட்மெண்ட். ஆனா என்ன மேம்? காயத்ரி எனக்கு வந்து பேசாம ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் காயத்ரி. சாரிம்மா. பொண்ணு எவ்வளவோ நாளா பேசாம இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவேன். இல்லம்மா, அது என்னாச்சுன்னா ம் அது ஒரு சில சமயம் நமக்கு அப்படியே ஆயிடுது. அப்படியே இருந்தா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி. ஆமா. அப்படி அலோன் ஆயிட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்பப்போ வந்து திரும்பி ஒரு ஹலோ வரேம்மா. சொல்லிட்டு போங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல. இல்லோனா இருக்கக்கூடாது. இப்பதான் நம்ம எத்தனாவது 18வது விதியா? ஓ, 20 நான் பாக்குறேன் மேம். 20 தான் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னும் 28 இருக்கு, ஓ, பேசுவோம். அப்ப சரிங்க சார். ஓகே. 20 தான் முடிச்சிருக்கோம். அதாவது 10 போன வாரம் முடிச்சது 10, இந்த வாரம் 10. ஓ, 10 20 10. தான். ஓகே சார். 10 தான் முடிச்சிருக்கேன் நானு. அடுத்த நான் வாரம் வீடியோ பாக்குறேன் சார். நான் நேத்து ஏதோ ஒரு வீடியோ வந்தது, பார்க்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எது? நேத்து ஏதோ வீடியோ போட்டிருந்தீங்க, எனக்கு வந்துச்சு. நிறைய போட்டுருந்தானுங்க டெய்லி. நம்ம கதை பேசுறது நேத்து கூட நான் போட்டுட்டு பார்த்தேன் இருக்கேன். நோட்டிபிகேஷன். நம்ம கதை பேசுறது கூட போட்டிருக்கேன் பாருங்க. ஓ, ஆமா. சரி சரி சார். கோபால் ரத்னம் சார், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். அருமை அருமை.